இதுல கூட பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலையே ஒரு மாசத்துல அறிவிச்சு நடத்துறாங்க, எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க முடியாதா அப்படின்னு முட்டாள்தனமா கேட்டார். பழனிசாமி அவர்களை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நீங்க டெல்லி ஓனர் பக்கம் நிக்காம தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்று இருக்கீங்களா? பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக செய்கிற ஒரு செயலையாவது ரோஷம் கண்டிச்சிருக்கீங்களா? உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானவர் திருவள்ளுவர். அவர் மேல காவி சாயம் பூசினாங்க. அதை எதிர்த்து பழனிசாமி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அதனாலதான் கடைசியில மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்கள் சிலை மேலேயே காவி பெயிண்ட ஊத்துற அளவுக்கு சங்கி கலவர கும்பல் இறங்கிட்டாங்க. இந்திக்கும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கும் பாஜக அரசு பூசணிக்காய் அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஆனா தமிழுக்கு ஒரு பட்டாணி அளவு கூட ஒதுக்கிறது இல்லை. இந்த துரோகத்தை எதிர்த்து பழனிசாமி பேசவே மாட்டார். அவருக்கு சுயமரியாதையும் கிடையாது, தமிழ் உணர்வும் கிடையாது.